ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்து நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண நான் 2-3 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதில் ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்திருக்கு, எப்படி வந்தது, எதனால் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ தான். ஓகேவா? ஸோ மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் எல்டிடி அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கு. ஸோ இது வந்து என்எஸ்சியில் தான் எடுத்து வச்சிருக்கேன். டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது போக நான் இந்த அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 50 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அது போக வால்யூமும் நான் வந்து சார்ட்டில் லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது 3 இண்டிகேட்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு 1500 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல. ஸோ இந்த 1500 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தான் நமக்கு வந்து இன்னைக்கு ரீச் பண்ணி நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30% அண்ட் அபோவ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்றதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ஒரு டவுன்வர்ட் சைடில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே ப்ரைஸ் வந்து அந்த ஒரு ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாகவும் இருந்தது. ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளேயே என்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு லோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை இருக்குது. ஸோ இந்த ஒரு லோ டு ஹையோ அண்ட் ஹை டு லோவும் நமக்கு மாறி மாறி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கு என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தது. ஸோ இந்த பிரேக் அவுட்லேயே என்ட்ரி எடுத்து நம்ம இந்த ஒரு லெவலில் டார்கெட் வச்சிருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தது. ஃபால் கொடுத்து அகைன் நம்மளால் என்ன நோட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த ஃபால் வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்லோப் லைனில் நமக்கு சூப்பராக வந்து என்ன இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து நடந்து நமக்கு அகைன் வந்து இந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்படி போனாலுமே நமக்கு என்னதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ஒரு லைன் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கான சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஸோ இது ட்ரெண்ட் லைனுக்கான சப்போர்ட் லெவல். இது வந்து நமக்கு ஓவராலாக சப்போர்ட் ஜோன். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுத்து சடனாக ஒரு ஃபால் கொடுத்தது. ஸோ ஃபால் கொடுத்ததுனாலுமே நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து நல்லாவே ரிஜெக்ட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பெக்ட் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அகைன் அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் சைடு வந்தது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்லேயும் வந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து வந்திருந்தோம். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம டெய்லி போடுற வீடியோஸ்லேயே இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படியே ஒரு என்ட்ரி அண்ட் டார்கெட் தான் இந்த ஒரு ஸ்டாக். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இப்போ வீடியோ பண்ணிருக்கோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து நமக்கு அகைன் ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஹிட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வச்ச உடனே நம்ம இந்த ஒரு லெவலில் தான் என்ட்ரி கொடுத்துருந்தோம். இந்த ஒரு லெவலில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தா அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு டார்கெட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 1300 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இங்கே அதே மாதிரி நம்ம அந்த அந்த ஒரு செட்டப் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண செட்டப் தான் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு போட்டிருக்கோம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் ஜோன் இருக்கா? ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து நம்ம கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல கரெக்டாக இந்த கேண்டில் அபோவில் நம்ம வந்து என்ட்ரி வச்சிருந்தோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 9000 சாரி ஆமாம் 973 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1300 வச்சிருந்தோம் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ப்ரைஸில் இருந்து இந்த 1300 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 1300 ரீச் பண்ணுச்சு. ஸோ எப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல
சின்னதா ஒரு செல்லிங் சைடு வந்து வந்திருந்தது. ஒரு குளோபல் மார்க்கெட் அந்த டைம்ல குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாவே நமக்கு வந்து ஒரு ஃபாலிங் சைடுல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு அப்படின்னா, நமக்கு அகைன் இந்த பழைய டார்கெட் இந்த 1300 அப்படின்ற ஒரு டார்கெட் பிரைஸ வந்து நமக்கு சூப்பரா அச்சீவ் பண்ணி குடுத்திருந்தது. ஓகேவா? ஸோ நம்ம அத தொடர்ந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் லெவல நம்ம வந்து இந்த ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1242 அப்படின்ற ஒரு பிரைஸ்க்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணியாச்சு. ஸோ டார்கெட் லெவலையும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1500 அப்படின்ற ஒரு பிரைஸ்க்கு இன்கிரீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2ம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்ம இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு, ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து அகைன் வந்து மேல போச்சு. பட் சடனா நமக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு செல்லிங் வந்தது. செல்லிங் வந்திருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தாண்டி நமக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகாதனால நம்ம வந்து ஸ்டில் ஹோல்டிங்ல தான் இருப்போம். அதே மாரி பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டோம். அந்த டைம்ல நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்ல தான் இருந்திருக்கோம். ஓவராலா பார்க்குறப்போ லாஸ்ட் சைட்ல போடாம. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்மளோட இந்த ஒரு டார்கெட் பிரைஸ் வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ நமக்கு இந்த 1500 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ். ஸோ ஆனா நமக்கு ஃப்ரைடேவோட எண்டிங்ல நமக்கு 1516 அப்படின்ற ஒரு பிரைஸ்லயே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அகைன் ஸ்டாப் லாஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு இன் கேஸ் நமக்கு இந்த ஒரு பிரைஸ் அதை வந்து தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த 1000 இன்னைக்கான க்ளோஸ் வந்து 1516 ஸோ 1419 தாண்டி செப்பரேட்டா வந்து ஒரு கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் டார்கெட்டா இந்த ஒரு 1600 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மொமெண்டம் இந்த ஒரு ரெக்கவரிங் ஃபேஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமிடியேட் டார்கெட் வந்து இந்த 1600. ஸோ இந்த ஒரு பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த ஒரு லெவல்ல. ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் என்னது அப்படின்னா, கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் ஃபுல்லாவே நமக்கு என்னாச்சு 20 டே மூவிங் ஆவரேஜ் மேலேயும் இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலேயும் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு இந்த 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேல தான் ஃபார்ம் ஆன கேண்டில்ஸுமே இருந்தது. ஸோ அந்த 20 டே, 50 டே மூவிங் ஆவரேஜஸ்லயும் ஸோ அந்த 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ்ல நமக்கு சப்போர்ட்டுமே ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் என்னதான் டவுன் சைடுல வந்தாலுமே நமக்கு இந்த 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ்ல பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த 1500 அப்படின்ற ஒரு பிரைஸ் டார்கெட் போனதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் புல் பேக் நடந்திருக்கு. புல் பேக்ல நமக்கு சப்போர்ட் லெவல்ல இருந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி, ஸோ இது வந்து ஒரு எப்படி பார்த்தாலுமே நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சைடு கன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நமக்கு ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம என்ட்ரி எடுத்தது அரௌண்ட் 1111 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்ல. ஸோ இப்போ ப்ரைஸ் இருக்கிறது 1516. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது 1500. எஸ், 1500 ஓவராலா பார்க்குறப்ப நமக்கு இந்த 34.77% நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஹியூஜ் நம்பரு. ஓகேவா? ஸோ 387 ருபீஸ். ஸோ 34%ன்றது நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன். ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணதுல ஒரு ஸ்டாக் தான் நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாக் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்னு தெரிஞ்சுக்கணும். லைக் ஃபியூச்சர் அப்கமிங் டேஸில் நமக்கு வந்து இது மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணணும், நல்ல ஒரு என்ட்ரி இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். டெய்லி போடுற வீடியோஸ்லேயே அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த 34% அண்ட் 387.20 ருபீஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இன்னுமே ஹோல்டு பண்ணலாம் இந்த 1600 ப்ரைஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஏன்னா ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் வந்து நமக்கு இப்போ நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க.